போன், அதாவது இனிமே மொபைல் போன் வந்து யாருக்கு விற்க கூடாது. குடும்ப இல்லத்தரசிகள், கணவர்கள், ஆபீஸ்ல வேலை பார்க்கறவங்க, பிசினஸ் பீப்புள், இவங்க மட்டும்தான் இனிமே மொபைல் போனை யூஸ் பண்ணணும். 21 வயசுக்கு கீழே உள்ளவங்களுக்கு, இந்த பெட்டி கடைகள்ல வந்து 18 வயசுக்கு கீழே உள்ளவங்களுக்கு சிகரெட்டு, பான் பராக்கு, புகையிலை விற்க கூடாதுன்னு ஒரு தடை கொண்டு வந்திருக்காங்களோ, அதே மாதிரி இந்த 21 வயசுக்கு கீழே உள்ளவங்களுக்கு இனிமே இந்த மொபைல் போன்கள், சிம் கார்டுகள் விற்க கூடாதுன்னு ஒரு சட்டத்தை கொண்டு வரணும். மொபைல் கம்பெனிகளுக்கும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். இந்த சட்டத்தை தாராளமா கொண்டு வந்தாலே அடுத்து ஒரு 25% குற்றங்களை கண்டிப்பாக குறைக்க முடியும். என்ன இன்னைக்கு நடக்கிற அதிகமான குற்ற சம்பவங்கள்ல ஒரு 90% கேமரா மொபைல் போன்கள், இந்த ஆண்ட்ராய்டு மொபைல் போன்கள், ஐபோன்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த குற்றங்களோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமாகிட்டே இருக்கு. சும்மா இந்த மாதிரி அருவாள் எடுத்துக்கிட்டு ரீல்ஸ் போறேன், ரொம்ப ஓவரா தெருவில் ஏறி அட்ராசிட்டி பண்ணிட்டு இருக்காங்க, பஸ்ல ஏறி கலாட்டா பண்ணிட்டு இருக்காங்க, ட்ரெயின்ல ஏறி கலாட்டா பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த மாதிரி பசங்க ரீல்ஸ் எடுக்கிறேன் அதே இதுன்னு தெருவில் ஏறி அட்ராசிட்டி பண்ணி எடுத்தாங்கன்னா பொது மக்கள்ல ஒரு 10 பேர் சேர்ந்து இந்த பசங்களை கொஞ்சம் நல்லா கவனிச்சாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா இந்த மாதிரி பசங்க ஒழிக்க வந்துருவாங்க. நம்மளும் இவங்க வீடியோ பார்த்து நல்லா லைக் பண்ணி ப்ரமோட் பண்றதுனாலதான் இந்த மாதிரி வீடியோக்கள் எண்ணிக்கை அதிகமாயிட்டே இருக்கு. அதோட ரொம்ப ஒரு மோசமான விஷயம் தான், இவங்க எல்லாம் இந்த மாதிரி வீடியோக்களை வந்து யூடியூப்ல அப்லோட் பண்ண முடியாது. ஏன்னா அதுல வந்து இந்த மாதிரி வயலண்டான காட்சிகள் அப்லோட் பண்றதுக்கு பெர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. குழந்தைகளை குடும்பப்படுத்துறது மாதிரியான வீடியோக்கள் அப்லோட் பண்றதுக்கும், அப்பதான செயல்களில் ஈடுபடுறது மாதிரியான வீடியோக்கள் அப்லோட் பண்றதுக்கும் யூடியூப் சேனல்கள்ல நிறைய தடைகள் இருக்கு. ஒரு ஃபாரின் காரன, யூடியூப் காரன மக்களை கெடுக்கிற மாதிரி இந்த வீடியோக்களை அப்லோட் பண்றதை அலோவ் பண்ண மாட்டேங்கிறான்னா, அப்ப நம்ம இந்திய அரசுகளும், மாநில அரசுகளும், தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சகமும் எந்த அளவுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்துக்கணும் பாத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாம இந்த இன்ஸ்டா ரீல்ஸ் கலாச்சாரத்தினால முந்தைய ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு மலையாள பி கிரேட் படங்கள்ல வர மாதிரியான காட்சிகள் வந்து இப்ப இன்ஸ்டா ரீல்ஸ்களே வர ஆரம்பிச்சிருச்சு. இது எப்படி இந்த இன்ஸ்டா, ட்விட்டர் மாதிரியான ஆப்புகள் இந்த மாதிரி வீடியோக்களை அலோவ் பண்றாங்கன்னு தெரியல. இதுக்கு பெற்றோர்களும் உடந்தையா இருக்காங்க. இனிமையாவது இந்த பெற்றோர்கள் தன்னுடைய 18 வயசுகளுக்கு கீழே உள்ள பிள்ளைகளுக்கு மொபைல் போன், கம்ப்யூட்டர், பைக் வாங்கி கொடுக்கறத நிப்பாட்டுங்க. உனக்கு வேணும்னா நீயே வேலைக்கு போய் சம்பாதிச்சு வாங்கிக்கோன்னா அப்படியே அந்த பசங்களை கொஞ்சம் கண்ட்ரோல்ல வைங்க. அதுவும் மட்டும் இல்லாம உங்க பிள்ளைகளை வீட்டிலே கண்டிச்சு அடிச்சு வளர்க்க பாருங்க. வீட்டிலே கண்டிச்சு வளர்க்கப்படாத பிள்ளைகள் தான் தெருவில் 10 பேருக்கு முன்னாடி ஒரு 10 பேர்கிட்ட போலீஸ்காரன் அடி வாங்கிட்டு இருப்பான். அது உங்க பிள்ளைகளுக்கு தேவையா, உங்க குடும்ப மானத்துக்கு தேவையான கொஞ்சம் நல்லா யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஆஸ்திரேலியால இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா சிறார் பிள்ளைகளுக்கு மொபைல் போன்களை தடை விதிச்சிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சட்டம் இந்தியாவிலேயே கொண்டு வரக்கூடாது. அதை நம்ம இந்திய அரசுகளும், மாநில அரசுகளும் கண்டிப்பாக யோசிக்க வேண்டும்.